ஹலோ கைஸ், போன வீடியோவில் நம்ம லென்ஸ்ரானா என்னன்னு பார்த்தோம். லென்ஸ்ரானா என்ன, லென்ஸ்ரானில் வந்து எப்படி பேக் EMF வந்து இன்டியூஸ் ஆகுது அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். இந்த வீடியோவில் அதோட கண்டினியூவாக அந்த பேக் EMF வந்து எப்படி டிசி மோட்டராக வந்து ஹெல்ப் பண்ணுது அப்படிங்கிறத பற்றி பார்த்துலாம். இதை பார்க்கறதுக்கு முன்னாடி சாதாரணமாக ஒரு டிசி மோட்டரோட எப்படி வந்து ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பற்றி பார்த்துருவோம். இப்போ நம்மளுக்கு தெரியும், சாதாரணமாக வந்து டிசி மோட்டரை வந்து எப்படி அதோட ஒர்க்கிங் பிரின்சிபல் என்னென்னா, ஒரு கரண்ட் கேரிங் கண்டக்டரை நம்ம வந்து ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு வைக்கும்போது அதில் வந்து ஃபோர்ஸ் இன்டியூஸ் ஆகும். அதான் வந்து சாதாரணமாக ஒரு டிசி மோட்டர் பிரின்சிபல். இதில் எப்படிங்கிறத வந்து இப்போ பார்த்துலாம். இப்போ நான் வந்து இந்த கரண்ட் கேரிங் இங்கே வந்து ஒரு மேக்னெட் எடுத்திருக்கேன். இது பர்மனன்ட் மேக்னெட். அதில் வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து கிரியேட் ஆகிருக்கிறது நீங்களே பார்க்கலாம். அதாவது மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து நார்த் போல்லேருந்து சவுத் போலுக்கு போயிட்டுருக்கு. அங்கே வந்து நான் நடுவில் ஒரு கரண்ட் வந்து ஒரு கண்டக்டர் வந்து வச்சுருக்கேன். அதுக்கு சப்ளை வந்து இந்த பேட்டரிக்கு வந்து அதுக்கு வந்து கன்வென்ஷனல் கரண்ட். இது வந்து ப்ளஸ்லேருந்து மைனஸ் போகிறனால இது ஒரு கன்வென்ஷனல் கரண்ட். இந்த கன்வென்ஷனல் கரண்ட் வந்து இதில் வந்து இந்த கண்டக்டருக்கு வந்து இந்த கார்பன் ப்ரஷ் மூலியமாக இந்த கம்யூட்டேட்டர் வழியாக இந்த கண்டக்டருக்கு வந்து கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகிட்டுருக்கு. இப்போ நான் முன்னாடி சொல்ல மாதிரி கரண்ட் கேரிங் கண்டக்டர் நான் ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு வச்சேன்னா இங்கே வந்து ஃபோர்ஸ் இன்டியூஸ் ஆகும். நம்ம முன்னாடி சொன்னல அதே மாதிரி தான் இங்கே வந்து இங்கே வந்து கரண்ட் கேரிங் கண்டக்டரை வந்து நான் வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு வச்சிருக்கும் போது இங்கே வந்து ஃபோர்ஸ் இன்டியூஸ் ஆகும். அந்த ஃபோர்ஸ் வந்து எதை டிபெண்ட் பண்ணியிருக்கும் அப்படின்னா, அதாவது இங்கே பிங்கிறது வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு. அந்த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் லைன்ஸு அந்த பர்மனன்ட் மேக்னெட்லேருந்து போயிட்டு இருக்கல அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு, அதை தான் நம்ம வந்து பின்னு ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கோம். ஐங்கிறது வந்து கரண்ட்டு. அந்த கரண்ட்டில் அந்த கண்டக்டரில் வந்து போயிட்டு இருக்க கரண்ட்டு. லென்த்துங்கிறது அந்த கண்டக்டரோட லென்த்து. எல்லுங்கிறது இப்போ வந்து இந்த ஃபோர்ஸுங்கிறது இதை தான் டிபெண்ட் பண்ணியிருக்கும். இதில் வந்து தீட்டா அப்படிங்கிறது சைன் தீட்டா அப்படிங்கிறது என்னென்னு இப்படி நான் சொல்லிடுறேன். இப்போ இதில் நீங்கள் நல்லா பார்க்கலாம், இந்த ஏபியும் இந்த டிசியும் இந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைனுக்கு பர்பெண்டிகுலராக இருக்குது. அதாவது பார்க்கலாம், இந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸும் இந்த ஏபியும் இந்த சிடியும் பர்பெண்டிகுலராக இருக்குது. அதாவது 90 டிகிரி. அதாவது பர்பெண்டிகுலர் சைன் 90 டிகிரி. அப்போ தீட்டா வந்து இதில் 90 டிகிரி. அப்போ அதில் வந்து தீட்டா = 90 டிகிரி போட்டு பார்த்தோம் அப்படின்னா சைன் 90 வந்து நம்மளுக்கு 1 அப்படின்னு தெரியும். அப்போ அதில் போட்டு பார்த்தோம்னா இங்கே F = PAL அப்படின்னு கிடைக்கிது. அதாவது அந்த ஏபிலையும் சிடிலையும் மட்டும் ஃபோர்ஸ் வந்து மேக்ஸிமமாக இருக்கும். அதே மாதிரி பிசியும் இந்த ஏடியும் பார்த்தீங்கன்னா, பிசியும் இந்த ஏடியும் இந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைனுக்கு வந்து பேரலாக இருக்குது. ஓகேவா, இங்கே நீங்களே பார்க்கலாம் பேரலாக இருக்கா. இப்போ பேரலாக இருக்குன்னா அப்போ தீட்டா வந்து 0 டிகிரி. ஓகேவா, அப்போ சைன் 0. அப்போ இங்கே வந்து ஃபோர்ஸ் எப்படி இருக்கும், இங்கே ஃபோர்ஸ் வந்து 0வாக தான் இருக்கும். இந்த பிசிலையும் ஏடிலையும் ஃபோர்ஸ் வந்து 0வாக தான் இருக்கும். இது இங்கே சிடிலையும் ஏபிலையும் ஃபோர்ஸ் வந்து மேக்ஸிமம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம முன்னாடி பார்த்தோம். இப்போது இந்த ஃபோர்ஸ் வந்து இந்த ஏபிலையும் சிடிலையும் மேக்ஸிமம் இருக்கனால நம்மளுக்கு வந்து இதில் ஃப்ளெமிங்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் ரூலை நம்ம யூஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா சிடியில் வந்து ஃபோர்ஸ் அப்வர்டாகவும் ஏபியில் வந்து ஃபோர்ஸ் டவுன்வர்டாகவும் இருக்கும். ஓகேவா, இது மாதிரி இருக்கனால நம்மளுக்கு வந்து இந்த கண்டக்டர் லூப் வந்து நம்மளுக்கு வந்து ஆன்டி கிளாக்வைஸாக சுற்ற ஆரம்பிச்சிடும். ஓகேவா, இதான் வந்து சாதாரணமாக ஒரு டிசி மோட்டர் வந்து ஒர்க்கிங் பிரின்சிபல். இப்போ வந்து இது வந்து எப்படி வந்து பேக் EMF வந்து இது ஹெல்ப் பண்ணுது அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். இங்கே நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஒரு இப்போ வந்து நான் வந்து அந்த பர்மனன்ட் மேக்னெட் எடுத்துகிட்டு நான் வந்து இங்கே வந்து ஒரு எலக்ட்ரோ மேக்னெட் வச்சுருக்கேன். அதாவது எலக்ட்ரோ மேக்னெட்னா ஒரு கண்டக்டர் மூலிமா எடுத்துகிட்டு அதில் கரண்ட்டை சென்ட் பண்ணி அந்த கரண்ட்னால் உருவாகிற மேக்னெட்டிக் ஃபீல்டை வச்சு தான் நம்ம பண்ணுறதை நம்ம வந்து எலக்ட்ரோ மேக்னெட் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே ஒரு எலக்ட்ரோ மேக்னெட், அதாவது இந்த பேட்டரி வந்து இந்த கண்டக்டருக்கு இந்த கோரில் வந்து நான் ஒரு அயன் கோரில் வந்து பவுண்ட் பண்ணி வச்சுருக்கேன் கண்டக்டரை. அதுக்கு வந்து இது வந்து சப்ளை கொடுக்குது. அதாவது இங்கே வந்து கரண்ட் வந்து சப்ளை கொடுக்குது. ஸோ வந்து இங்கேயும் மேக்னெட்டிக் ஃபீல்ட் கிரியேட் ஆகும். இங்கே பார்த்தீங்கன்னா நார்த் போல் சவுத் போல் கிரியேட் ஆகிடுச்சு. இது வந்து ஒரு எலக்ட்ரோ மேக்னெட்டு. அதுக்கு நடுவில் நான் வந்து ஒரு ஆர்மேச்சர் வைண்டிங், அதாவது அந்த கண்டக்டர் இருக்குல்ல, அந்த கண்டக்டர் தான் ஆர்மேச்சர் வைண்டிங் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அந்த ஆர்மேச்சர் வைண்டிங்கை அதுக்கு நடுவில் வச்சிடுறேன். அதே இப்போ நம்ம கரண்ட் சப்ளை பேட்டரினால நமக்கு கொடுக்குறோம்ல, எலக்ட்ரோ மேக்னெட்டுக்கு நம்ம வந்து சப்ளை கொடுக்குறோம்ல, அதே சப்ளையை நம்ம வந்து சேமாக நம்ம சீரீஸாக நம்ம வந்து ஆர்மேச்சரும் கொடுத்துருக்கோம். அதான் வந்து டிசி சீரீஸ் மோட்டாரு. இப்போ இங்கே எப்படி வந்து EMF வந்து இன்டியூஸ் ஆகும் அப்படின்னா, இப்போ இங்கே ஆர்மேச்சர் வைண்டிங்க்கு நான் வந்து இது ஒரு வைண்டிங் தான். வைண்டிங்க்கு நான் வந்து கரண்ட் கொடுக்குறேன் இல்லையா, அப்போ இங்கே ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு கிரியேட் ஆகும். ஆல்ரெடி நம்ம எலக்ட்ரோ மேக்னெட்னால உருவாகக்கூடிய வந்து ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குது. ஆல்ரெடி இங்கேயும் ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு கிரியேட் ஆகுது. ஓகேவா, இப்போது இந்த 2 மேக்னெட்டிக் ஃபீல்டும் ஆப்போசிட்டாக இருக்கும். அதாவது இந்த எலக்ட்ரோ மேக்னெட் உருவாகிற இதனால இப்போது எலக்ட்ரோ மேக்னெட்னால உருவாகக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டு நம்ம ஆர்மேச்சர் வைண்டிங் கொடுக்குறோம் இல்லையா, அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு வந்து ஆப்போசிட்டாக இருக்கும். ஓகேவா, அதனால அப்போஸ் பண்ணும். இது இந்த ஆர்மேச்சர் வைண்டிங்கில் உருவாகிற மேக்னெட்டிக் ஃபீல்டு நம்மளால் சப்ளை கொடுத்த இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு அப்போஸ் பண்ணும். அப்போஸ் பண்ணுறதுனால என்ன நடக்கும், இங்கே வந்து ஒரு பேக் EMF இன்டியூஸ் ஆகும் அப்படிங்கிறத நம்ம வந்து முன்னாடியே பார்த்தோம், லென்ஸால் பார்த்தோம். அதே மாதிரி இங்கேயும் நம்மளுக்கு பேக் EMF இன்டியூஸ் ஆயிடுது. இந்த பேக் EMF என்ன பண்ணும் அப்படின்னா, இப்போ இந்த பேக் EMF அதிகமாச்சுன்னா நம்மளுக்கு இங்கே வருதுல கரண்ட் வருதுல, அந்த கரண்ட் ஆர்மேச்சர் கரண்டை வந்து நம்ம ரெடியூஸ் பண்ணுவோம். ஓகேவா, கம்மி பண்ணுவோம். இப்போ இது வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜ். எப்படி அட்வான்டேஜை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா, இப்போ இனிஷியலாக நம்மளுக்கு வந்து மோட்டரை வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது அதில் வந்து கரண்ட் வந்து நம்மளுக்கு வந்து அதிகமான கரண்டை வந்து இந்த மோட்டரை வந்து ட்ரா பண்ணும் இல்லையா.
இப்போது இது இந்த நம்ம சோர்ஸ்லேருந்து அதிகமான கரண்ட்டை வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது ட்ரா பண்ணிச்சு அப்படின்னா நமக்கு வந்து ஏன்னா எப்படி ட்ரா பண்ணுதுன்னா இங்கே உள்ள ஆர்மேச்சர் வைண்டிங்க்கு வந்து ரெசிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ரொம்ப கம்மியாக இருக்கனால இது வந்து அதிகமான ஆர்மேச்சர் கரண்ட்டை வந்து ட்ரா பண்ணும். இது அதிகமான கரண்ட்டை சப்ளைக்கு உங்களுக்கு அதிகமான கரண்ட்டை வந்து ட்ரா பண்ணிச்சு அப்படின்னா இந்த கண்டக்டர் பர்ஸ்ட் ஆக வாய்ப்பு இருக்குது, டேமேஜ் ஆக வாய்ப்பு இருக்கு இல்லையா. இப்போ நம்மளுக்கு வந்து நான் முன்னாடி சொன்ன மாதிரி பேக் இஎம்எஃப் அதிகமாக இருந்தால் நம்மளுக்கு வந்து ஆர்மேச்சர் கரண்ட்டை கம்மி பண்ணணும்னு நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன். ஆனால் இங்கே வந்து பேக் இஎம்எஃப் வந்து இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணும்போது ரொம்ப கம்மியாக இருக்கும். ஏன் அப்படின்னா இந்த பேக் இஎம்எஃப் வந்து எதை டிபெண்ட் பண்ணிக்கணும்னா இந்த ரோட்டர் ஸ்பீடு தான் டிபெண்ட் பண்ணியிருக்கும். ஓகேவா, ரோட்டர் ஸ்பீட் கம்மியாக இருந்தால் பேக் இஎம்எஃப் கம்மியாக இருக்கும், ரோட்டர் ஸ்பீடு அதிகமாக இருந்தால் பேக் இஎம்எஃப் அதிகமாக இருக்கும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இனிஷியல் ஸ்டார்டிங் அப்போ அதிகமான ஆர்மேச்சர் கரண்ட் வந்து ட்ராப் பண்ண அப்படின்னு நான் முன்னாடி சொல்லியிருந்தேன்ல. அப்படி அதிகமான கரண்ட் இது ட்ராப் பண்ணாலுமே ரோட்டரோட ஸ்பீடை பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஸோ வந்து இனிஷியலாக ரோட்டர் ஸ்பீடு வந்து கம்மியாக இருக்கும், போக அது வந்து மேக்ஸிமம் ஸ்பீடை வந்து ரீச் பண்ணும் இல்லையா. ஃபஸ்ட்டு இனிஷியலாக ரோட்டர் ஸ்பீடு ரொம்ப கம்மியாக இருக்கனால பேக் இஎம்எஃப்பும் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். பேக் இஎம்எஃப் ரொம்ப கம்மியாக இருக்கனால ஆர்மேச்சர் கரண்ட்டும் எப்பவும் போல் அதிகமாக தான் வந்துட்டு இருக்கும் ஸ்டார்டிங். அப்போது அதை நம்ம ப்ரிவென்ட் பண்ணுறது தான் நம்ம ஸ்டார்டர்ஸ் யூஸ் பண்ணுவோம். 3 பாயிண்ட் ஸ்டார்டர் 4 பாயிண்ட் ஸ்டார்டர் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணிட்டு நம்ம இனிஷியலாக நம்ம கம்மியான கரண்ட்டை கொடுப்போம். ஆனால் போக இந்த ஸ்டார்டர் ஒரு ஸ்பீடு அடைஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த ரோட்டர் ஸ்பீடு வந்து ஒரு ஸ்பீடை ரீச் பண்ணிச்சு அப்படின்னா பேக் இஎம்எஃப்பும் அதிகமாகிடும். ஓகேவா, ஒரு ஸ்பீடை ரீச் பண்ணிச்சுன்னா பேக் இஎம்எஃப் அதிகமாகிடும். இப்போ பேக் இஎம்எஃப் அதிகமாகிடுச்சுன்னா இங்கே வந்து அதிகமான வர்ற கரண்ட்டை வந்து ரெடியூஸ் பண்ணி இதுக்கு வந்து நார்மலான ஆர்மேச்சர் கரண்ட்டை இந்த ஆர்மேச்சர் வைண்டிங்க்கு சென்ட் பண்ணும். இப்போ போக வந்து இந்த ரோட்டர் ஸ்பீடு வந்து அதிகமாகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், பேக் இஎம்எஃப் அதிகமாகிட்டு ஆர்மேச்சர் வைண்டிங் வர கரண்ட்டை வந்து கொஞ்சம் வந்து ரெடியூஸ் பண்ணும். ஓகேவா, இப்போ இதனால் என்ன நடக்கும் அப்படின்னா இனிஷியலாக நம்மளுக்கு வந்து அதிகமான ஆர்மேச்சர் வைண்டிங்க்கு அதிகமான கரண்ட் வந்துட்டு இருந்துச்சுல. இப்போ வந்து நம்மளுக்கு போக ஸ்பீடு அதிகமாகிட்டனால பேக் இஎம்எஃப் அதிகமாகிடுச்சு. பேக் இஎம்எஃப் அதிகமாகிட்டா நம்மளுக்கு வந்து வர கரண்ட் வந்து கொஞ்சம் கம்மியாயிரும் இல்லையா. அப்போது ஸோ தட் வந்து இப்போ எப்பவும் போல் இந்த ஆர்மேச்சர் வைண்டிங் அதாவது ஷாஃப்ட் வந்து சுற்ற ஆரம்பிச்சிடும். இப்போ இந்த பேக் இஎம்எஃப் அதிகமாகிட்டனால தான் நம்மளுக்கு வந்து இனிஷியலாக வர வைண்டிங்க்கு வர அதிகமான கரண்ட் வந்து கொஞ்சம் வந்து கம்மியாகிட்டு நம்மளுக்கு வந்து ரோட்டரை வந்து நார்மலாக எப்பவும் போல் சுற்றிட்டு இருக்கு. ஓகேவா, இப்படி தான் வந்து பேக் இஎம்எஃப் வந்து மோட்டருக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது. ஓகேவா, தேங்க்யூ.